வர 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 அந்த நியூஸ் பெருசா போடுறாங்க. என்னை அறியாம கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அதுதான் தலைவன். அது மாதிரி காமராஜர் அவர் பெரும் தலைவர். இன்னைக்கு வரைக்கும் தலைவர்னா காமராஜர் மட்டும்தான். அவர் ஒருத்தர் மட்டும்தான். என் பிள்ளைகள் தான் அவர் சொல்லுவார். என் பிள்ளைங்க, என் பசங்க படிக்கணும்டா, என் பசங்க படிக்கணும்டா அப்படின்னு சொன்னவர் அவர் ஒருத்தர் தான். இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கு, காமராஜருக்கு எவ்வளவு இருந்தது. அதில் கதர் வெட்டியும் 55 ரூபா பணமும் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு தலைவர். அந்த வயசுல எனக்கு ரொம்ப பிராயம், இளம் பிராயத்திலேயே 6th ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவர் மேல் ஒரு ஈர்ப்பு வருது. அவர் மேடையில் நின்று கலைஞர் மாதிரி அடுக்கு மொழியில பேசுறவரும் இல்லை, வாஞ்சிநாதன் மாதிரி வீரவசனம் பேசுறவரும் இல்லை, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மாதிரி அடுக்கு மொழி பேசுறவரும் இல்லை. ரொம்ப சொற்பமா, ரொம்ப ரொம்ப காலை நீட்டி உட்காந்துட்டு ரொம்ப எளிமையா பேசுவார். அவர் எப்படி அந்த சின்ன குழந்தையான என்ன இருந்தார். அதுதான் தலைவன். இன்னைக்கு ஹீரோக்கள்லாம், இன்னைக்கு தலைவர்கள்லாம் அலங்காரம் பண்ணிக்கிறாங்க, மேக்கப் பண்ணிக்கிறாங்க, வெளியில வர்றவங்க என்னென்னமோ நடக்குது. அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இந்த பணியை டாக்டர் அப்துல் கலாமும் கர்ம வீரர் காமராஜரும் செஞ்ச பணியை நம்ம ஜான் பிரிட்டோ கையில் எடுத்திருக்காரு. இதை அவர் செவ்வனையே செஞ்சிட்டாருன்னா, நம்மெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி செய்ய வச்சுட்டோம்னா, இதை விட ஒரு சீர்திருத்தம் தேவையே இல்லை. இன்னைக்கு கல்வியினால மட்டும்தான் இந்தியா சுபிட்சம் பெற முடியும். கல்வி இனிமேல் அடுப்படியில தோசை சுட கூட போக முடியாது. பொண்டாட்டி நிமிடம் பேச முடியாது. அவ்வளவு தூரம் கல்வியினுடைய ஆழம் வந்துருச்சு. கல்வி கற்காமலே எல்லார்கிட்டையும், எல்லா தொழிலாளர்கள்கிட்டையும் கல்வி அறிவு போயிடுச்சு, அறிவு வளர்ந்துருச்சு, மீடியாக்கள் வளர்ந்துருச்சு. மொபைல் ரொம்ப பெரிய சாதனையும் பண்ணுது, அதை விட பெரிய வேதனையும் தருது. அதுல இருந்துதான் இன்னைக்கு நிறைய கத்துக்கிறாங்க. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாம் சொல்றதை விட இதுதான் அவங்களுக்கு அட்ராக்ஷன். இந்த போட்டியில இந்த அக்னி சிறகுகள் அமைப்பு ஜான் பிரிட்டோ எப்படி இந்த சவாலை ஏத்துக்கிட்டாருங்கிறதே ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஒரு ரொம்ப பெரிய உந்து சக்தி இல்லாமல் அவங்களால உத்வேகமா செயல்பட முடியாது. இன்னைக்கு சமுதாயம் அப்படித்தான் இருக்கு, கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும். இன்னும் ஏன் ஸ்கூல் பசங்க கிட்டயே போதை கலாச்சாரம். சின்ன பசங்க 5ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க சரக்கு அடிக்கிறாங்கன்னு நியூஸ் வருது. பெண்கள் சமமா நம்ம, நீங்க கோச்சுக்காதீங்க, சரிக்கு சமம். நீங்களும் பெண்ணு தானோ? 2 பெண்களை வச்சுக்கிட்டு வேற வழி இல்ல. அதாவது பெண்கள் ஆண்களை மிஞ்சி சரக்கு அடிக்கிறாங்க, கடையில போய் நின்று வாங்குறாங்க. நான் பெண்களுக்கு மட்டும் அந்த உரிமை இருக்கா இல்லையான்னு சொல்ல வரல. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ தாய் நாடு, தாய் மொழி, குலதெய்வம், மாரியாத்தா, காளியாத்தான்னு சாமியிலிருந்து சகலமும் பெண்களை தான் நம்ம வணங்குறோம். இப்பவும் வணங்குறோம், நானும் வணங்குறேன். எனக்கு என் மனைவி தான் தெய்வம். என் மனைவி விஜயலட்சுமி தான் எனக்கு கண்கண்ட தெய்வம். அவங்கள மீறி நான் ஒன்றும் செய்யவே மாட்டேன். என் பிள்ளைகளுக்கும் அப்படிதான். அம்மா தான் தெய்வம், அப்பா கிடையாது, அம்மா தான் தெய்வம். ஆனாலும் இன்னைக்கு ஆண்களுக்கு சமமா போட்டி போட்டு பெண் உரிமை, பெண் உரிமை, பெண் உரிமை, பெண் விடுதலை. அப்ப நீங்க விடுதலை வாங்கிக்கங்க. சில பொறுப்புகள் பெண்கள் கிட்டதான் அதிகமா இருக்கு. ஆம்பளைங்க செய்ய முடியாத பல சாதனைகள் பெண்கள் தான் செய்யறாங்க. ஆண்களோட பெண்களுக்கு அறிவு பலம் அதிகம்.
ஆண்களோட பெண்கள் கிட்ட சிக்கனம் அதிகம். நீங்க 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி ஒரு ஆம்பளை குடும்பம் நடத்துறதுக்கும் ஒரு பொம்பளை குடும்பம் நடத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. 2 பேர்கிட்ட ஈக்குவல் ஆளுக்கு ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா மாச கடைசியில் இவன் 5,000 ரூபாய் பத்தலைன்னு வருவான், அந்த அம்மா 2,000 ரூபாய் மிச்சம் வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் பெண்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பெண்கள் இதையும் கேட்டு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படிப்பட்ட பெண்கள் தடம் மாறி போகக்கூடாது. போட்டி போடுங்க. நீ என்ன உத்தியோகம் நானும் பார்ப்பேன். இன்னைக்கு ஆர்மியில பெண்கள் வந்துட்டாங்க, போலீஸ்ல பெண்கள் வந்துட்டாங்க. எல்லா அலுவலகங்கள்லையும் எல்லா ஹோட்டல்ஸ்லையும் எல்லா இடத்துலையும் ரிசப்ஷனும் பெண்கள் தான் வேணும்னு கேட்கறான். ஆம்பளை எங்க இருக்கான்? இப்ப சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அதிகபட்சம் 2 வருஷம் இல்லாட்டி 5 வருஷம் ஆம்பளை சமையல் வேலைக்கும் பெண்கள் சம்பாதிக்கிற வேலைக்கும் போகத்தான் போறாங்க. ஆல்மோஸ்ட் இப்பதான் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, குழந்தைகளை பத்தி யாரும் கவனிக்கிறது இல்லை. சம்பளம் சம்பளம் இவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும். டேய், ஒரு வீடு வாங்கணும்டா, இல்லடா அங்க ஒரு கார் வாங்கணும்டா. வீடு வாங்கணும் கார் வாங்கணுங்கிறது இன்னைக்கு ரொம்ப பெரிய வியாதியா பரவி கிடக்கு. அதனால 2 பேரும் ஓடுறாங்க. நான் என்னோட தெரிஞ்ச வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தேன். அங்க ஒரு குழந்தை தூங்கிக்கிட்டு இருந்தது. மத்தியானத்துல தூங்கி எந்திரிக்கிறது. அந்த தூக்க கலக்கத்துல பொதுவா குழந்தைங்க யாரை தேடும்? அம்மான்னு சொல்லும். அம்மான்னு தான் சொல்லும், வேற எதுவும் சொல்லாது. அந்த பொண்ணு சர்வன்ட் பேரை சொல்லி கூப்பிடுறா, ஈஸ்வரி. அம்மா பேரை சொல்லல. என்ன, அந்த குழந்தைய பால் கொடுக்கறதுல இருந்து, பால் கொடுக்கறதுன்னா தப்பா நினைச்சிருங்க, புட்டி பால் தாய்ப்பால் தான் இன்னைக்கு யாரும் கொடுக்கறது இல்லையே. கொடுப்பாங்க, யாராவது ஒருத்தர் 2 பேர் தெரியாம கொடுப்பாங்க. பால் கொடுக்கறதுல இருந்து சோறு ஊட்டுறதுல இருந்து சர்வன்ஸ் தான் பாக்குறாங்க. வேலைக்காரிகள் தான் இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்குறாங்க. தாய் வளர்க்காத குழந்தை இன்னைக்குமே 100% ஆரோக்கியமா வளராது. ஒரு அம்மா கேர் எடுக்கிற மாதிரி எடுப்பாங்க. எங்க அம்மா மிட் நைட் 2 மணிக்கு என் வயிற்ற தடவி பார்ப்பாங்க. அப்புறம் எங்கேயும் போவாங்க. போய் ஏதோ கடையில வாங்கிட்டு வந்து எந்திரா எந்திரா, என்னம்மா இந்நேரத்தில் எழுப்புற? இல்லடா உன் பார் உள்ள குடேர்னு கிடக்கு, இதை சாப்பிட்டுட்டு கொடு. இல்லம்மா நான் சாப்பிட்டு தானே படுத்தேன். சாப்பிடுறா. அது தாய். வேலைக்காரி செய்வாளா? செய்ய மாட்டா. கிரிமினல்ஸ் அதிகமா உற்பத்தி ஆகிறது தாய் வளர்க்காத பிள்ளைங்க கிட்ட இருந்துதான். தீய செயல்கள் அதிகமா உற்பத்தி ஆகிறது அம்மா அப்பா பாதுகாப்புல இல்லாத குழந்தைகள் தான். தவறுகள் நிறைய செய்கிறது அம்மா அப்பா ஆதரவு இல்லாத குழந்தைகள் தான். ஆனா இன்னைக்கு நீங்க அதிகமான ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு நம்ம ஆசைப்பட்டு எல்லா வாழ்க்கையும் எல்லாரும் வாழணும். ஆனா நமக்கு பின்னாடி பேர் சொல்ல போறது நம்ம குழந்தைகள். நம்ம ஏதாவது சம்பாரிச்சு வச்சுட்டு போனோம்னா அதை அனுபவிக்க போறது நம்ம குழந்தைகள். நம்ம இன்ஷியல தான் கடைசி வரைக்கும் அவங்க பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு தனுஷ் என்ன பண்றாருன்னா, அவர் பேரு தனுஷ், அவர் பேரு வெங்கடேஷ் பிரபு, நான் வச்சது. அவர் தனுஷ்னு வச்சுக்கிட்டாரு. ஒரு இடத்துல எங்கேயோ ஏர்போர்ட்ல எங்கேயோ போறப்போ தனுஷ் கே ராஜா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கே ராஜாங்கிறது நான். என் மகன் என் இன்ஷியல பயன்படுத்தல, என்னையே பயன்படுத்துறான். இதுதான் ஒரு தந்தைக்கு மகன் செய்யும் உதவி. அவன் கே தனுஷ் அப்படின்னு போட்டு ஈஸியா போயிருந்தா நான் அவ்வளவு தூரம் தெரிய மாட்டேன். உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் என் மகன் தனுஷ் இருக்கிற இடத்துல நானும் இருக்கிறேன். தனுஷ் கே ராஜான்னு அவர் போட்டதுனால ஹோட்டல்ல வர அவர் பேரு தான், பாஸ்போர்ட்ல தனுஷ் கே ராஜா தான். சில இடங்கள்ல தனுஷ் விட்டுறான், கே ராஜான்னு தான் கூப்பிடுறான். இது எனக்கு பெருமை இல்லையா? இது செய்யணும்னா அவங்க அம்மா அவன் நடிகனாகிற வரைக்கும் தன் ரத்தத்தையே சிந்தி அவங்க அம்மா தான் வளர்த்தாங்க. நான் வளர்க்கல, அவங்க அம்மா தான் வளர்த்தாங்க. 4 பேர் குழந்தைங்க. இந்த 4 பேரும் ஸ்கூலுக்கு போகணும்.
ஒரு சர்வெண்ட் வச்சுக்கிறதுக்கு அன்னைக்கு வசதி கிடையாது. காலையில் சமைச்சு சாப்பாடு கொடுத்து ட்ரெஸ் பண்ணி 4 பேரையும் கொண்டு போய் விட்டுட்டு வரணும். திருப்பி மத்தியானம் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும். 4 மணிக்கு ஏதோ டீயோ காஃபியோ ஏதோ பிஸ்கட்டோ கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, அதுக்கும் அவங்க தான் போகணும். சாயந்தரம் போய் கூட்டிட்டு வரணும். இது எல்லாமே அப்பா அம்மா 2 பேருக்கும் இருக்கிற பங்கு தான். ஆனால் இதை செய்யறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அந்த ஒரு தாய், அந்த விஜயலட்சுமிங்கிற ஒரு தாய் தான் இத்தனை வேலையும் செஞ்சாங்க, இன்னைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆகையினால தாய் தகப்பன் பார்வையில் வளராத குழந்தைகள் இன்னைக்கு சமுதாய சீர்கேட்டுக்கு அதுதான் முக்கியமான ரீசன். ஒரு பிள்ளைங்க வீட்டில் ரொம்ப நேரம் அவன் ரூமில் லைட் எரியுதா, கொஞ்சம் எட்டி பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல இருக்கிற ஃபாதர் மதர் அவங்களே மொபைலில் தான் மூழ்கிருக்காங்க. ஒரு குழந்தை மொபைலை கொடுத்துட்றாங்க, அவன் அழுகி நிப்பாட்டிடுறான், அப்படியே சோத்தை ஊட்டுறாங்க, அவன் என்ன சாப்பிட்றான்னு தெரியாம அவன் வீட்டில் உள்ள அமுக்குறாங்க. இதை கூட அந்த அம்மாக்கள் செய்கிறது இல்லை, அது வேலைக்காரிங்க தான் செய்யறாங்க. இந்த சமுதாயத்துக்கு ஜான் பிரிட்டோ கல்வி கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் பிறந்தது, கல்வி எனக்கு எப்படி உதவி செஞ்சது அப்படின்னா, நான் பிறந்தது அந்த தேனி மாவட்டத்தில் ஒரு சின்ன குக்கிராமம், ஒரு 100 வீடு கூட இருக்காது. அதுக்கு பக்கத்துல இருக்கு ஒரு மாந்தோப்பு, அடர்ந்த வனம் மாதிரி இருக்கும். அதில் கொண்டு போய் போட்டாங்க. எங்க அப்பா ஒரு படிக்காதவர், 3ஆம் கிளாஸ் என்னமோ அந்த காலத்தில், அது இன்னைக்கு SSLCக்கு மேல சமமான ஒரு படிப்பு தான். அவ்வளவு தூரம் பிள்ளைங்க மேல பொறுப்பானவர்னு சொல்ல முடியாது என் தகப்பன். அம்மாவுக்கு ரொம்ப பொறுப்பு இருக்கு, யாராவது ஒருத்தருக்கு இருந்தாலே போதுமானது தான். அந்த இடத்துல 10 பிள்ளைங்க நாங்க எங்க அப்பாவுக்கு. அவர் ஒரு சட்டம் போடுறார், வீட்டுல படிக்க போகணும், பாஸ் பண்ணணும். படிக்க போகலன்னாலோ ஃபெயில் ஆயிட்டாலோ வீட்டுல மாடு நிறைய இருக்கும், மாடு மேய்க்கணும், விவசாய வேலை பார்க்கணும், மன்னிப்பெல்லாம் கிடையாது, மன்னிப்பெல்லாம் கிடையாது. அந்த ஒரு சட்டம், ஐயையோ மாடு மேய்க்க போகணுமே, ஐயையோ மம்புட்டி பிடிச்சி வெட்டணுமேன்ட்டு தான் பயந்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போனோம். இன்னைக்கு இங்க நிக்கிறேன் நான். அந்த அப்பா, ஒரு படிக்காத ஒரு அப்பா அந்த சட்டம் போடலைன்னா, அதுக்கு மேல ஆசிரியர்கள், இன்னைக்கு ஆசிரியர்களே அடிக்கிற அளவுக்கு பிள்ளைங்க வளர்ந்தாச்சு. ஆனா அன்னைக்கு 1ஆம் வகுப்புல எனக்கு ஆனா அப்படின்னு சொல்லி கொடுத்தது சிவலட்சுமிங்கிற ஒரு ஆசிரியை. இன்னைக்கு அவங்களை இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு பாருங்க. அந்த ஆசிரியை கல்வி. ஹைஸ்கூல் சேதுராமன்கிற ஒரு தமிழ் ஆசிரியர், அவர் ஒரு முன்மாதிரி. அங்க உத்தமபாளையம் அங்க ஒரு கல்லூரி, பாண்டியராஜன் அப்படின்னு ஒரு விரிவுரையாளர். இந்த ஆசிரியர்கள் முன்னுதாரணமா இருந்து எங்களை வழிநடத்தின விதம் தான் இன்னைக்கு இங்க நிக்க வச்சிருக்கு. அந்த வேலையைத்தான் ஜான் பிரிட்டோ செஞ்சுட்டு இருக்காரு. அது சாதாரண வேலை கிடையாது. சரி, இதுக்கப்புறம் அந்த கிராமத்திலிருந்து மதுரைக்கு மெஜரா கோட்ஸுங்கிற நிறுவனத்தில் வேலை பார்த்தோம். அந்த வேலையை விட்டுட்டோம். அதுக்கப்புறம் சென்னைக்கு போகணுங்கிற ஒரு வாய்ப்பு வருது. சென்னைக்கு போகும்போது டைம் நிறைய எடுத்துக்கிறனாமா, சரி சாப்பாடும் தருவீங்களா, சரி. போகும்போது அன்னைக்கு உண்மையிலேயே உன்னுடைய தகுதியை நீ இழந்தால் உறவுகளிடத்திலே உனக்கு என்ன மரியாதை கிடைக்கும்ங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். எனக்கு மனைவி செல்வராகவன் ஒரு குழந்தை பிறந்துட்டாரு. இப்போ வீட்டில் மரியாதை இல்லை. இந்த ஊரை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணும்போது எங்கே போகிறது, சென்னைக்கு போகணும். 50 ரூபா தான் இன்னைக்கு தேவை. சென்னைக்கு 16 ரூபா தான் டிக்கெட். அன்னைக்கு 1977 இருக்கும், இல்லாட்டி 78 இருக்கும். இந்த 50 ரூபா யாருமே கொடுக்கல. வீடு வசதியான வீடு, அண்ணன் கொடுக்கல, தம்பி கொடுக்கல, அக்கா கொடுக்கல, அம்மா கிட்ட இல்லை.
அப்பா கிட்ட கேட்க முடியாது. 2 பொண்டாட்டி சமாச்சாரம் வீட்டில். அதுக்கப்புறம் அங்கேருந்து மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் எங்கள் ரிலேட்டிவ் ஒரு லேடி, நீ வா நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. என்னடா இந்த பொம்பளையை நம்பி போகலாமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் வேறு வழி இல்லை. அந்த 3 வயசு பையனை தூக்கிக்கிட்டு சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு அங்கே போகிறோம். அடேப்பா விருந்து, அப்படி ஒரு விருந்து வைக்கிறாங்க. வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே இல்லை, அந்த மாதிரி ஒரு விருந்து வைக்கிறாங்க. அந்த அம்மா விருந்து எங்களுக்கு கவனிக்குது. ஆஹா 50 ரூபா உறுதியாக கிடைச்சிரும் அப்படின்னா 4 மணி ஆச்சு, 5 மணி ஆச்சு, 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, 8 மணி 9 மணி ஆச்சு. அருமையான சாப்பாடு போடுறாங்க. எனக்கு பணம்னு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. காசு இல்லாத போதுதான் அந்த மான மரியாதையெல்லாம் நிறைய வரும். அந்த மாதிரி எப்படிதான் இதை கேட்கறது? அந்த பொம்பளை அந்த அம்மா சொல்லிதான் போயிருக்கோம். படுக்கிறதுக்கு தனியா ஒரு அறை கொடுத்தாங்க, படுத்துட்டோம். என்னடா எனக்கு மட்டும் தூக்கமே வரல. குழந்தை தூங்கிட்டான், அவங்க விஜயலட்சுமியும் தூங்கிட்டாங்க. கடிகாரம் மணி அடிக்குது 2ன்னு. 2 மணி ஆயிடுச்சு, இன்னும் ஒன்றும் வரலையே. நான் எதுக்கு தூங்காம இருக்கேன் அப்படின்னா அதை சொல்றேன். அப்புறம் என் மனைவி அந்த பக்கம் திரும்பி கொடுத்துட்டே கேட்கறாங்க, என்னங்க நீங்க தூங்கலையான்னு. ஏன்னா அந்த காலத்துல பொறுப்புகள் முழுசும் 100க்கு 100 ஆம்பளை தலையிலேயே இருந்த காலம். அப்போ நமக்கு தானே கடமை ஜாஸ்தி. என்னங்க நீங்க தூங்கலையாங்கிற, என்னங்க நீ தூங்கலையா எனக்கு இதாயிடுச்சு. இல்லைங்க நீங்க ஏன் இப்படி முடிச்சுட்டு இருக்கீங்க? இல்லம்மா அந்த அம்மா வீட்டுல மாமனாருக்கு தெரியாம புருஷனுக்கு தெரியாம காசு கொடுக்கணும் போல இருக்கு. ஒருவேளை நம்ம தூங்கிட்டோம்னா கொடுக்காம போயிடுச்சுன்னா அதனால முடிச்சுட்டு இருக்கேன். அவங்களுக்கு லேசா கண் கலங்குச்சு. சொல்றாங்க, ஏங்க எதுக்காக நம்ம இப்படி வந்து அடுத்த வீட்டுல படுத்திருக்கணும்? எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருங்க, நீங்க ரொம்ப பெரிய திறமைசாலி, நீங்க நல்லா வருவீங்க. விஜயலட்சுமி ஒரு தேவதை. கையில 10 பைசா இல்ல, அடுத்த வேளை சோறு போடுறதுக்கு ஆள் இல்லை. அந்த அம்மாவுக்கு எங்க இருந்த அந்த தைரியம் வருது? நீ ரொம்ப புத்திசாலி, நீ ரொம்ப நல்லா வருவேன்னா எங்க இருந்து வருதுங்களா? அப்படியே உட்காந்துருந்தோம். காலையில பொழுது விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே என்ன ஒரு நிலைமை பாருங்க, நளன் தமயந்திக்கு வந்த நிலைமை அது. அந்த நிலைமையில அங்க ஏன் படுத்திருந்தேன், ஏன் கிளம்புனேன், எதுக்கு சென்னைக்கு போகணுங்கிறதுக்கு ஒரே சிந்தனை எனக்கு பலம் கொடுத்தது என் அப்பன் எனக்கு கொடுத்த கல்வி. அந்த படிப்பு மட்டும் இல்லைன்னா அந்த மாந்தோப்புக்குள்ள இந்த காஞ்ச சருகுகளுக்குள்ளையும் காஞ்சு போன ஓடை மணலுக்குள்ளையும் அந்த முள்ளுக்காட்டிலையுமே முடங்கி இருப்பேன் நான். அன்னைக்கு கிளம்புனதுக்கு ஒரே காரணம், கல்விங்கிற 3வது கண் ஒண்ணு எனக்கு வழி காட்டிக்கிட்டே இருக்கு. இங்க இருக்காது, நீ போயிடு. அதுக்காக கிராமத்தை விட்டு ஓடி போயிடுங்கிற நோக்கம் இல்லை. அந்த நிலைமையிலையும் எனக்கு துணையா இருந்தது அந்த எஜுகேஷன் தான். கொஞ்சம் தான், செகண்ட் இயர் பிஏ மேல பண்ண முடியல. இந்த பாழா போன காதல் வந்து கெடுத்துருச்சு. அதுக்கப்புறம் என்னை மாற்றியது அந்த விஜயலட்சுமி தான். ஏன்னு தெரியாது, அவங்க எனக்கு பணம் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு வரல. அந்த முகத்திலிருந்து வந்த ஒரு ஒளி, ஒரு ஞானம் என்னை மாத்தி ஒரு காட்டு மிராண்டியை மனுஷனை மாத்துச்சு. நம்மளா அந்த முடிவை எடுத்துக்கணும். ஒரு ஆணும் பெண்ணும் இப்படி நினைச்சிட்டா, இன்னைக்கு எப்படி நினைக்கிறாங்களா? மனைவி ஒரு இடத்துல வாழ்றா, கணவன் ஒரு இடத்துல வாழ்றான், குழந்தை எங்கேயோ தனியா வாழ்து. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல இதுதான். கல்யாணங்களுக்கு நிக்கிற வரிசையை விட டைவோர்ஸுக்கு நிக்கிற வரிசை தான் அதிகம். அந்த கோர்ட்டு தான் அதிகமா இருக்கு. இப்படி விஜயலட்சுமி இப்படி இருந்திருந்தால்
அன்னைக்கு ஒரு குழந்தைய இடுப்புல தூக்கிக்கிட்டு வருவாங்களே பின்னால. அதுக்கப்புறம் மதுரைக்கு போனோம். அங்கே என் நண்பன் ஒருத்தன் இருந்தான். அந்தாம போய் பக்கத்து வீட்டில் எங்கேயோ சாப்பாடு வாங்கிட்டு வந்த நேரத்தில் கொடுத்தது. அப்புறம் அதை அவங்ககிட்டே ஒரு 50 ரூபா வாங்கி ஒரு 30 ரூபா அவங்க கையில் கொடுத்துட்டு நான் மட்டும் அங்கேருந்து சென்னைக்கு வந்தேன். அந்த சென்னைக்கு வந்த உடனே அன்னைக்கெல்லாம் வேலை வாய்ப்புங்கிறது, இன்னைக்கு அவர் சொல்றாரு ஈஸியா, ஜான் பிரிட்டோ வேலை வாய்ப்பும் அப்படின்னு. அன்னைக்கு ஒரு காதுல அப்படி ஒரு குரல் கேட்டு இருந்ததுன்னா எனக்கு என்ன எங்கெங்கயோ சிறகடிச்சு பறந்துருப்பேன். நான் வந்து இறங்குனா ஒரு ரேஸ் கோர்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு இதுல ஒரு வேலை கிடைக்குது. 150 ரூபா சம்பளம். அன்னைக்கு 150 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கொஞ்சம் அந்த புக்கிங் எடுக்கிறது. அந்த ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாருக்கும் கொஞ்சம் சுமாரான இடங்களே போடுறாரு. இந்த பையனை போடாதப்பா, இந்த பையன் கொஞ்சம் படிச்சவன், இவனை டி நகர்ல போடு. காரணம் கல்வி, அந்த படிப்பு. எங்க போனாலும் உன் கூடவே தொடர்ந்து வர்றது விதியும் கல்வியும் தான். அதை மட்டும் கத்துக்க வேண்டிய வயசுல ப்ராப்பரா கத்துக்கிட்டா வேற சொத்தே உனக்கு தேவையில்லை. எங்க அப்பா எனக்கு எவ்வளவோ சொத்து எழுதி வச்சார். ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம் என் குடும்பம் ஊர்ல. அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நான் சென்னைக்கு வந்தேன். இன்னைக்கு அதெல்லாம் யாரோ வித்துட்டாங்க. என் மனைவி கூட சொல்லுவாங்க, எங்க நம்ம பிள்ளைகள் இருக்கு, இந்த சொத்தெல்லாம் அப்படி விட்டுட்டீங்களே. விடுமா, கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். நான் அதை விட இன்னைக்கு 1000 பங்கு உயர்ந்திருக்கிறேன். காரணம் கல்வி, படிப்பு. ஜான் பிரிட்டோ எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கையை கொடுப்பாரோ எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சினிமா துறைக்கு வந்தாச்சு. சினிமா துறைக்கு வந்த உடனே ரொம்ப பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கறதுங்க சினிமா, கல்வி. ஒண்ணுமே தெரியாம சென்னையில் இறங்கி ஒரு மாதிரி ஒல்லியா கண்ணங்கரையர்னு தட்டை குச்சிக்கு ட்ரெஸ் போட்ட மாதிரி இருப்பேன். அந்த காலத்துல இருந்து சென்னையில யாருமே தெரியாது. இங்க வந்து வாழ்ந்து போராட்டங்களை சமாளிச்சு சினிமா துறைக்குள்ள வந்து இயக்குனராகி இந்த எல்லா இடத்துலையுமே என்னுடைய அனுபவங்களை விட, நான் சேகரிச்ச அனுபவங்களை விட